ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். ஐபிஎல் போட்டிகள் கோலாகலமாக நடந்து வருகிறது, நாம் அறிந்தது. 10 அணிகள் பங்கேற்ற போட்டிகளில் 6 அணிகள் தோற்று போய் வெளியேறிவிட்டது. 4 அணிகள் அது முக்கியமான கட்டத்துக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். குவாலிஃபயர் 1வது போட்டி அகமதாபாத்தில் கேகேஆருக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் இடையில் நடக்கிறது. இந்த போட்டியில் கேகேஆர் அணி வெற்றி பெறுமான்னு கேள்வி வந்தது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவங்க இதுக்கு 2 பேரும் இதற்கு முன்னாடி 26 முறை மோதிருக்காங்க. கேகேஆர் 17 முறையும் எஸ்ஆர்ஹெச் 9 முறையும் ஜெயிச்சிருக்கு. கேகேஆர் டாமினேஷன் செலுத்தியிருக்காங்க, ஆதிக்கத்தை. அதே போல் மதியன் 3 விதியன் 7ஆக வருகிறது. இன்றைய நாளை பொறுத்தளவிற்கு அது தொடர்புடைய வீரர்கள்லாம் கொஞ்சம் சிறப்பான பங்காற்றுவாங்க. கேகேஆரை பொறுத்தளவுக்கு சுனில் நரைன், நிட்டிஷ் ராணா, ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல், மிச்சல் ஸ்டார்க்கு, ஹர்ஷித் ராணா, சுரேஷ் ஐயர் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க. அதே போல் எஸ்ஆர்ஹெச்சில் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ஹென்ரிஸ் கிளாசன், பேட் கமின்ஸ், வியாஸ்காந்த், டி நடராஜன், சபாஸ் அகமது இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேகேஆர் அணி வெற்றி பெறுமான்னு கேள்வி வந்தது. கேகேஆருடைய உதயம், ஆருடம் எல்லாமே ஒன்றாக இருக்கிறது. கேகேஆருக்கு கூடுதல் பலம். அதே போல் அங்கே உட்கார்ந்துருக்கிறது நல்ல வீறு கொண்டு கேகேஆர் அணி விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் எஸ்ஆர்ஹெச்சுடைய அதிபதி பார்த்திங்கன்னா கேகேஆர் தலைமையில் உட்காந்துருக்கிறதுனால எஸ்ஆர்ஹெச்சும் லேஸ்பட்ட அணி அல்ல. இவங்களை ஒரு ஆட்டுவாங்க. ஆனாலும் முடிவு அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா எஸ்ஆர்ஹெச் தலைமையில் கவிப்பு இருக்கிறதும், தலைமையில் நீச்ச கிரகம் லாபத்தை தரக்கூடியவன் வெற்றியை தரக்கூடியவனே கெட்டு போயிருக்கிறதும் எஸ்ஆர்ஹெச்சுக்கு வெற்றி வாய்ப்பு குறைவு. அதே போல் கேகேஆருடைய வெற்றி ஸ்தானத்தில் பொன் இருக்கிறது, வெற்றி சிறப்பு. அந்த வீட்டு அதிபதி கதிர் கேகேஆரை நோக்கி வருவது வெற்றிக்கு சிறப்பான ஒரு அமைப்பு. கேகேஆருடைய அதிபதி 8ஆம் இடத்துல போய் ஆட்சி பலத்தில் இருக்கிறதுனால எளிய வெற்றின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் போராட்டம் உண்டு. எஸ்ஆர்ஹெச்சும் கேகேஆர் தலைமையில் உட்காந்துருக்கிறதுனால கொஞ்சம் போராட்டங்களை கண்டிப்பாக கொடுப்பாங்க எஸ்ஆர்ஹெச் அணி. அதெல்லாம் வீறு கொண்டு கடைசியாக முறியடித்து கேகேஆர் அணி வெற்றி பெற்று ஃபைனல் போட்டிக்கு முன்னேறும். அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்பவன் இறைவன் ஒருவன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.